அதற்கு துணை நின்றது யார்? திமுக. இரண்டும் கூட்டு. காரணம் உன்னுடைய ஓட்டு. அடுத்து யார்? பாரதிய ஜனதா. பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்களை குஜராத்திலே கலவரம் நடத்தி கொண்டு குவித்தவர்கள். அதிலே ஐயா மோடி அவர்கள் ஒரு ஊடகவியலாளர் கேட்கிறார், குஜராத் கலவரத்திலே மக்கள் கொல்லப்பட்ட போது உங்க மனநிலை எப்படி இருந்தது என்று. வேகமாக கார் ஓட்டி போகிறோம், குறுக்கே ஒரு நாய் வந்து விழுந்து அடிபட்டு செத்து போனால் நமக்கு எப்படிப்பட்ட மனநிலை இருக்குமோ அப்படிப்பட்ட மனநிலை தான் எனக்கு இருந்தது என்கிறார். எப்படிப்பட்ட மகாத்மாவை நீ தேர்வு செய்திருக்கிறாய் பார்த்தியா? சொந்த நாட்டு மக்களை, சொந்த மாநில மக்களை முகாம்களை அடைத்து வைத்திருந்தார்கள். அங்கே என்ன நடக்கிறது என்று கேட்ட கேள்விக்கு மனித உற்பத்தி நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னவர். சொந்த நாட்டு மக்களை, சொந்த மாநில மக்களை கொண்டு குவித்த இவர் நாட்டின் பிரதமர். சொந்த நாட்டு மக்களை, தமிழ் மக்களை கொண்டு குவித்த ராஜபக்சே அந்த நாட்டின் அதிபர். என்னடா இருக்குது இந்த நாட்டில்? எங்கே இருக்கிறது மானுடம்? எங்கே இருக்கிறது மனிதநேயம்? எங்கே இருக்கிறது? யார் நமக்காக அழுதது? லட்சக்கணக்காக செத்து விழுந்த போது உலகத்தில் உனக்கென்று ஒரு குரல், ஆதரவு குரல். கர்நாடகாவில் இருந்து திராவிடம் பேசுகிற பெருமக்கள், நான் திராவிடன் அவனும் திராவிடன் என்றால் எப்படியடா என் திராவிட சகோதரனை கொல்வாய் என்று கர்நாடகாவில் இருந்து ஒரு குரல் கேட்டதுண்டா? ஆந்திராவில் இருந்து ஆத்திரமான ஒரு குரல், ஒரு அறிக்கை. கேரளாவில் இருந்து ஒரு வருத்தம் தோய்ந்த வார்த்தை, ஒரு சொட்டு கண்ணீர். இல்லை. எங்கே இருக்கிறது திராவிடம்? எங்கே? எல்லாம் ஏமாற்று. அந்த கட்சியில் பாரதிய ஜனதா மறுபடி. இப்போது உன் முன்னே மணிப்பூர் கலவரம், திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட கலவரம். அந்த கலவரம் ஏன் நடந்தது? அதற்காக ஒரு வருத்தம். பலாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். காட்சி இன்றும் நம் கண் முன்னே விரியும் வளையலை தட்டினால். 2 பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு உடையற்றவளோடு நடக்க வைத்து அவர்களை வன்புணர்வு செய்து தீ வச்சு கொளுத்துனது உயிரோட. இந்த மனநிலையை எப்படி பார்க்கிறாய்? அதனால்தான் இவர்கள் மானுட குலத்தின் எதிரி என்று சொல்றோம். காங்கிரஸ் என் இனத்தின் வரலாற்று பகைவன், பாரதிய ஜனதா மனித குலத்தின் பகைவன். ஏன் ஏன் இவன் பசியோடு இருக்கிறான்? ஆம், பசியோடு இருக்கான். அவன் பசியை போக்க வேண்டும் என்று பேச மாட்டார்கள். அவன் கர்மா என்பார்கள், அவன் வாங்கி வந்த வரம் என்பார்கள், அவன் பிறவி பயன் என்பார்கள். இதனால் தான் அவர்களை மானுட குல எதிரி என்று நாம் சொல்றோம். மதிக்க மாட்டான். ஓட்டுக்காக யாரால் இண்டு சும்மா எந்த இடத்தில் வைப்பார்கள் நம்மை? நாட்டின் முதல் குடிமகளையே திரௌபதி முர்முவை நிக்க வச்சு கைகட்ட வச்சுட்டு அதான் அத்வானியும் மோடியும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். காட்சி இருக்கு பார். இதான் பெண்களுக்கு அவர்கள் கொடுக்கிற முன்னுரிமை, இதான் பெண்மையை போற்றுகிற தன்மை. ஆனாலும் வெளியில் வந்து சொல்வார்கள் பாரத மாதாக்கு ஜெய் என்பார்கள். நீ ஒரு காட்சி கண்முன்னே நிறுத்திப்பார். ஆசிஃபா என்கிற ஒரு பெண்மகள், 8 வயது, ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவளை 22 பேர் வன்புணர்வு செய்து, சின்ன குழந்தையை கையை உடைச்சு காலை உடைச்சு வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சு கொன்னுட்டான். எப்படி இருக்கு பாரு. அப்பா அப்பா வெளியூர்ல 200 கிலோமீட்டருக்கு அங்கிருந்த மகனுக்கு அழைத்து பேசி இங்க வா என்று வர வைத்து ஆசிஃபாவை வன்புணர்வு செய்ய வச்சு கொண்டிருக்கான். என்ன அப்பன், என்ன மகன், என்ன மனநிலையில் இந்த நாடு வளருது யோசிச்சு பார்த்துக்க. செத்து போயிட்டா. அவங்க அப்பா, ஆசிஃபாவுடைய அப்பா தேடுறாரு, எல்லா இடங்களிலும் தேடுகிறார். கடைசியா ஒன்று சொன்னார், கோயில் புனிதமான இடம், அங்கே இப்படியா நடந்திருக்கும் என்று நான் கொஞ்சம் கூட எண்ணி பார்க்கவில்லை. அதனால் எல்லா இடமும் தேடிய நான் இந்த கோயிலுக்குள் என் மகளை தேடவில்லை என்கிறான். அந்த நம்பிக்கையை நாசமாக்கியவர்கள் கொன்று விட்டார்கள். கைது பண்ணி அழைத்திட்டு போகும்போது பாரத மாதாக்கு ஜெய் என்றார்கள். இதெல்லாம் கொடுமை. இந்த கொடுமை எல்லாம் இதுதான் புதுச்சேரியில் நடந்தது. புதுச்சேரியில் 6 வயது மகளை வன்புணர்வு செய்து கொலை செய்தது யார்? ஏன் அந்த பிரச்சனை அப்படி மூடப்பட்டது? ஏன் அது மறுபடி பேசப்படவில்லை? அவர்கள் எல்லோரும் RSS இருக்கிறார்கள். சைனிக்னு ஒரு இது இருக்கு, ஸ்கூல் இருக்கு, பள்ளிக்கூடம் கோயம்புத்தூர்ல, ராணுவ வீரர்களின் பிள்ளைகள் படிப்பது. அவர்களுக்கு RSS பயிற்சி கொடுக்குது. எந்த மனநிலையில் வெளியில் வளர்ந்து வருவான்? அவன் பார்க்கும் போதே உன்னை பகைவனாவே பார்ப்பான். இஸ்லாமின் கிறிஸ்தவர்களே,
நீ என்ன நினைப்ப? சரி, நான் இப்படி ஒன்று கேட்கிறேன். இந்தியா அதிகமாக ஏற்றுமதி செய்கிற கறி எது, பொருள் எது? மாட்டுக்கறி. ஆண்டு ஒன்றுக்கு 24 லட்சம் டன் ஏற்றுமதி செய்யுது. உலகத்திலே அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிற நாடு இந்தியா. ஆனால் மாடு எங்கள் தெய்வம். நீ மாட்டுக்கறி சாப்பிட்டா கொண்டு வரும், ஆனால் ஊரானுக்கு ஊட்டிவிடும். இது நம்முடைய கோட்பாடு. பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே, இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹேம்பர். யாருக்கு எக்ஸ்போர்ட்? யாருக்கு? எல்லாம் இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடுகள். அவனுக்கு மாட்டுக்கறியை ஏற்றுமதி செஞ்சு அவன் கொடுக்கிற காசுல சாப்பிடுவான், வாழுவான். ஆனால் அவன் எதிரி. இந்த கிறிஸ்தவனை அதிகமாக பேச முடியாது. ஏன்னு சொல்லு, கொண்டே வருவான். அமெரிக்கா உலக வங்கி அவன் கட்டுப்பாட்டில் இருக்கு. 150 லட்சம் 56 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. 60 ஆண்டுகளில் இந்தியா வாங்கினது 56 கோடி தான், 56 லட்சம் கோடி தான். ஆனால் நம்மால் வந்த 10 ஆண்டுல 156 லட்சம் கோடி. எப்படி இருக்கு? மறுபடியும் வரப்போறாருங்கிறார். மறுபடியும் வந்தா நம்ம எல்லாரும் தெருக்கோடி தான். மோடி ஆட்சியில் மக்கள் தெருக்கோடி, அவ்வளவுதான். திருவோடு ஏந்தி தெருவோடு போக வேண்டியதுதான். இங்கே மாற்றம் என்பது வெறும் வெற்று வார்த்தையின் அன்புடன் பிறந்தவனே. மாற்றம் என்பது, வளர்ச்சி என்பதும் வெறும் வார்த்தை. ஜனநாயகம் என்பதும் சம உரிமை என்பதும் சம வாய்ப்பு என்பதும் வெறும் வார்த்தைகள். இங்கே கிடையாது. மக்களுக்கான நீதியை நீ பார்த்திருக்கிறியா? ஒரு வழக்குக்கு நீ போய் சாதாரண உழைக்கும் மக்கள் நீதிமன்றத்தில் போய் உடனே நீதியை பெற்று திரும்ப முடியும். 10 ஆண்டு 15 ஆண்டு நிலுவையில் கிடக்கும். ஆனால் ஒரு அரசியல் கட்சி ஒரு பொதுக்குழு தீர்மானத்தை நிறைவேற்றி இது செல்லுமா செல்லாதா என்றால் காலையில் போனால் மாலையில் தீர்ப்பு வரும். இந்த சின்னம் யாருக்கு கொடுக்கப்படும்? யாருக்கு? இதில் யாருக்கு? இந்த 2 பேரில் யாருக்கு என்று கேட்டால் இவருக்கு என்று உடனே தீர்ப்பு வரும். அப்படினால் அதிகாரம் யாருக்கு? நீதி யாருக்கு? யாருக்கு கட்டப்படுகிறது? இப்போது நீ வாக்கு செலுத்தி கட்டப்படுகிற அதிகாரம் யாருக்கு? அதானி அம்பானிக்கா, அடித்தட்டு மக்களுக்கா? ஆழ்ந்து சிந்தித்துப்பார். காங்கிரஸ் கொடுத்தால் என்ன ஆகும்? ஏர்போர்ட்டை எதுக்கு நீ அதானி கொடுக்கிறாய்? ஏர்போர்ட் ஒன்றால் வச்சுக்க முடியாதா? துறைமுகம் கட்டுவதை எதற்கு அதானி கொடுக்கிறாய்? ஏன் அரசு கட்ட முடியாதா? இப்படி பார், ஏர்போர்ட்டை தனியார் கொடுத்துட்டாய். அந்த வரைபடம் யார்கிட்ட இருக்கும்? தனியார் முதலாளிகிட்ட இருக்கும். சீனாவுக்கு எனக்கும் சண்டை. இந்த வரைபடத்தை கூட 1 லட்சம் கோடி தரேன்னா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பானே. அவன் அங்கே வந்து போர் விமானத்தை நிறுத்தி சண்டை போட்டு கொண்டு போயிடுவானே. என்ன பண்ணுவேன்? என்ன வச்சிருக்க பாதுகாப்பு? 100 விழுக்காடு ராணுவத்தில் அந்நிய முதலீட கொண்டு வந்துட்டு 100 விழுக்காடு. ராணுவ வீரர்களுக்கு உடை தைக்கிறது யார்? தனியார். ராணுவ வீரர்களுக்கு உணவு போடுறது யார்? தனியார். துப்பாக்கி எங்கே வாங்கினா? ரஷ்யாவில். பீரங்கி எங்கே வாங்கினா? இஸ்ரேலில். போர்க்கப்பல் எங்கே வாங்கினா? ரஷ்யாவில். ரபேல் விமானம் எங்கே வாங்கினா? பிரான்ஸில். எல்லா நாட்டிலையும் ஆயுதங்களை வாங்கி எந்த நாட்டோட சண்டை போட்டு என்னை காப்பாற்ற போற? எந்த நாட்டில்? அடுத்த வீட்டில் பக்கத்து வீட்டில் அருவாக்கம்பு வாங்கி யாரோட சண்டை போடுற என்னை காப்பாற்ற போற? என்னவும் கோட்பாடு, என்னவும் கொள்கை? ராணுவ ரகசியம் என்று ஒன்று உண்டா? உன் நாட்டில் உண்டா? என்ன ரகசியம் வச்சிருப்ப ராணுவத்துக்கு? சொல்லு பாப்போம். நான் இப்படி ஒரு கேள்வி எழுப்புறேன், நீ சொல்லு. பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இந்திய ராணுவ வீரர்களை கழுத்தை அறுத்து கொன்று போட்டார்கள். 2 வீரர்களை. ஏன் கழுத்தை அறுத்தார்கள்? கழுத்தை அறுக்கும் போது ஏன் என் நாட்டு இன்னும் கழுத்தை இருக்கிறவங்க என்ன பண்ணி இருந்தா? கையில் துப்பாக்கி இருக்கு. சுற்றுப்பாடல கிட்ட வரும்போது ஏன் துப்பாக்கி இருக்கு? தோட்டா இல்லை. அதனால அவன் வந்தான், புலிச்சான், கழுத்தை அறுத்துட்டு போயிட்டான். இது சத்தியம் இல்லைன்னு மறுக்க சொல்வாப்போம்.